குளத்தில் விழுந்த மைனா குஞ்சு. ஒரு வாத்து ஆற்றிலிருந்து தரைக்கு ஏறி வந்தது. கரையில் இருந்த ஆலமரத்தின் அடியில் வாத்து நின்றுட்டு இருந்தது. அதே ஆலமரத்தில் ஒரு மைனா வசித்து வந்தது. மரத்தின் அடியில் நின்றிருந்த வாத்தை பார்த்து, குவாக் குவாக் வாத்து வந்துட்டா, தத்தக்கா பித்தக்கா வாத்து வந்துட்டா அப்படின்னு கேலி பண்ணி பாட ஆரம்பிச்சது மைனா. வாத்துக்கு ஒரே மனசு கஷ்டமாயிடுச்சு. அந்த மரத்தில் இருந்த அணில், ஓனா, மற்ற பறவைகள் அந்த மைனா கிட்ட, இந்த உலகத்தில் எல்லாரையும் இயற்கை ஒரே மாதிரி படைக்கல, அதனால் நாம் யாரையும் கேலி செய்யக்கூடாதுன்னு எவ்வளவோ அறிவுரை சொன்னாங்க. ஆனால் அந்த மைனா கேட்கறதா இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பறவைகளிடம், தோழர்களே தோழிகளே, நாம் எல்லாம் பறவைகள், நம்மால் அழகாக வானத்தில் பறக்க முடியும். ஆனால் இந்த வாத்தை பாருங்க, பறக்கவும் தெரியாது, நம்மளை மாதிரி குரல் கொடுக்கவும் தெரியாது. இந்த வாத்து தத்தக்கா பித்தக்கான்னு நடக்கிறத பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு தான் செய்யறத நியாயப்படுத்தி பேசியது மைனா. மைனாவின் இந்த செய்கை மற்ற பறவைகளுக்கும் பிராணிகளுக்கும் கொஞ்சமும் பிடிக்கல. ஆனால் என்ன செய்யறது? என்ன சொன்னாலும் இந்த மைனா கேட்பதாக இல்லையே. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் மைனா ஆலமரத்தின் பொந்தில் 4 முட்டைகள் இட்டது. சில நாட்களில் முட்டைகள் பொரிந்தன. அழகான 4 மைனா குஞ்சுகள் முட்டைகளிலிருந்து வெளிவந்தன. தாய் மைனாவுக்கு ஒரே சந்தோஷம். அது தினமும் பல இடங்களுக்கு பறந்து போய் புழு பூச்சிகள் பழங்கள்னு கொண்டு வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவாக கொடுத்துட்டு இருந்தது. ஓரிரு வாரங்கள் ஆச்சு. மைனா குஞ்சுகள் கொஞ்சம் வளர்ந்து கூட்டை விட்டு வெளியே வர தொடங்கின. ஆனாலும் அவைகள் பறக்க கற்றுக்கல. ஆனால் அந்த குஞ்சுகள் கூட்டின் வெளியே வந்து உட்கார்ந்து வெளியே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு திரும்பவும் கூட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்துக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் 4 மைனா குஞ்சுகளும் கூட்டை விட்டு வெளியே வந்தன. அதில் ஒரு குஞ்சு மட்டும் நகர்ந்து நகர்ந்து மரக்கிளையின் முனைக்கு வந்துடுச்சு. அப்போ பார்த்து வேகமாக காற்று வீசுச்சு. மைனா குஞ்சு கிளையிலிருந்து தவறி குளத்து நீரில் விழுந்துடுச்சு. மற்ற மைனா குஞ்சுகள்லாம் ஒரே பயமாயிடுச்சு. எல்லாம் கீச்சு கீச்சுன்னு கத்துச்சு. மைனா குஞ்சுகள் கத்துறத கேட்ட அணிலும் ஓனானும் என்ன ஆச்சோன்னு ஓடி வந்தன. வந்து பார்த்தா குளத்தில் ஒரு மைனா குஞ்சு விழுந்து தண்ணியில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு. தாய் மைனாவும் இல்லையேன்னது அணில் கவலையாக. ஆமாம், அது இருந்தால் மட்டும் தண்ணியில் தத்தளிக்கிற இந்த மைனா குஞ்சை எப்படி காப்பாற்றும்னு பயந்தபடியே சொன்னது ஓனா. ஐயோ, தோழியோட குழந்தை தண்ணியில் விழுந்து தத்தளிக்குதே, நம்மால் எந்த உதவியும் செய்ய முடியலையேன்னு அணிலும் ஓனானும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. ஆனால் குளத்தங்கரையில் நின்றுட்டு இருந்த வாத்து கொஞ்சமும் தயங்காமல் உடனே குளத்துக்குள்ளே தாவி நீந்தி நீந்தி நேராக மைனா குஞ்சின் பக்கத்தில் போய் அதை தன்னோட அழகால் கவ்வி அப்படியே கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தது. மைனா குஞ்சு குளிர்ந்த நீரில் நனைஞ்சதாலும் பயத்தாலும் நடுங்கிக்கிட்டே இருந்தது. வாத்து மைனா குஞ்சை தன்னோட சிறகுகளுக்கு இடையே அணைத்து அதற்கு சூடேற்றியது. மைனா குஞ்சின் உடலில் இருந்த ஈரம் காய்ந்து அதோட நடுக்கமும் நின்றது. அந்த நேரத்தில் வெளியே இரை தேட போயிருந்த பெரிய மைனா வந்து சேர்ந்தது. தன்னோட குஞ்சு ஒன்று தண்ணியில் விழுந்து சாக இருந்ததையும் வாத்து அதை காப்பாற்றியதையும் தெரிந்து பதறிப்போச்சு. அம்மா பறவை இல்லையா, தன்னோட குழந்தைக்கு நேர்ந்த ஆபத்தை கேட்டு துடிச்சு போச்சு. ஆனால் அதை வாத்து காப்பாற்றியதை தெரிஞ்சு நிம்மதியாச்சு. மைனா தன்னோட தவறை நினைத்து வருந்தியது. அது வாத்திடம், அக்கா, என்னை மன்னிச்சிடு. இது நாள் வரைக்கும் நான் உன்னோட உருவத்தையும் நடையையும் கேலி செஞ்சிட்டே இருந்தேன். ஆனால் அதையெல்லாம் மனசில் வச்சுக்காம இன்னைக்கு என் குழந்தையை காப்பாற்றியிருக்க. நல்ல மனிதர்களின் மனம் எப்பவும் நல்லவற்றையே நினைக்கின்றத உன்னோட செயலால் தெரிஞ்சுக்கிட்டேன்.
நீ செய்த இந்த உதவியை எப்பவும் நான் மறக்க மாட்டேன். இனி எப்பவும் உன்னை கேலி செய்யவும் மாட்டேன் அப்படின்னு மைனா உருக்கத்தோட சொன்னது. நடந்ததையெல்லாம் நாம் 2 பேரும் மறந்துடுவோம். மைனாவே, இனிமே நாம் 2 பேரும் தோழிகள் அப்படின்னு சொல்லியபடி வாத்து மைனாவை தன்னோட சிறகால அணைத்து மகிழ்ந்தது.